சென்னையில் மின்சார பேருந்து சேவையில் புதிய மைல்கல். 3 கோடி கிலோமீட்டர் பயணத்தை கடந்து சாதனை. 1 கோடி லிட்டருக்கும் அதிகமான டீசல் சேமிப்பு. சுமார் 25,000 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் தடுப்பு. இதன் முழு விவரங்களை பார்ப்போம். சென்னையின் பொது போக்குவரத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் டெப்போ தொடங்கப்பட்டதிலிருந்து 120 பேருந்துகளுடன் தொடங்கிய இந்த சேவை தற்போது 625 பேருந்துகளாக விரிவடைந்துள்ளது. வியாசர்பாடி, பெரம்பூர், பூந்தமல்லி, சென்ட்ரல் பணிமனை மற்றும் தண்டையார்பேட்டை ஆகிய 5 டெப்போக்களிலிருந்து மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் மின்சார பேருந்துகள் இதுவரை 3 கோடி கிலோமீட்டர் தூரத்தை கடந்துள்ளன. இதன் மூலம் 1 கோடி லிட்டருக்கும் அதிகமான டீசல் பயன்பாடு தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 25,000 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. டீசல் செலவு குறைவதுடன் கார்பன் வெளியேற்றம் குறைவதும் சென்னையின் சுற்றுச்சூழலுக்கு முக்கிய பலனாக பார்க்கப்படுகிறது. இதனால் பொது போக்குவரத்தை நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மாற்றும் அரசின் முயற்சிக்கு இந்த சாதனை ஊக்கமளித்துள்ளது. மேலும் 2026-27 பட்ஜெட்டில் கூடுதலாக 1000 குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மொத்தம் 3000 மின்சார பேருந்துகளை இயக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதே நேரத்தில் மின்சார பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்ற சார்ஜிங் கட்டமைப்பு, பேட்டரி மேலாண்மை, பராமரிப்பு மற்றும் பேருந்துகளின் இயக்க நேரத்தை திட்டமிடுவது போன்ற சவால்களும் உள்ளன. நீண்ட தூர வழித்தடங்களில் மின்சார பேருந்துகளை இயக்க சார்ஜிங் நேரம் முக்கிய காரணியாக இருப்பதாக போக்குவரத்து துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே விரிவான சார்ஜிங் வலையமைப்பை உருவாக்குவது அவசியமாகிறது. மொத்தத்தில் 3 கோடி கிலோமீட்டர் பயணம், 1 கோடி லிட்டருக்கும் அதிகமான டீசல் சேமிப்பு மற்றும் 25,000 மெட்ரிக் டன் கார்பன் வெளியேற்றம் குறைப்பு என மின்சார பேருந்துகளின் பயணம் சென்னையின் பசுமை போக்குவரத்துக்கு புதிய மைல்கல்லாக அமைந்துள்ளது.